சலூட்டோ 125ல் டிஸ்க் பிரேக்கு கிட்ட இருக்கிற இந்த இன்சுலேட்டரையும் இந்த டஸ்ட் கவரையும் நம்ம மாற்றணும். ஏன்னா இது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இது வந்து தண்ணியில் அல்லது தூசி ஏதாவது உள்ளார போயிடுச்சுன்னா இந்த கேலிப்பர் வந்து இந்த ஹோல் கேலிப்பரும் மூவ் ஆகிறதுல பிரச்சனை வரும். மூவ் ஆகிறதுல பிரச்சனை வந்ததுன்னா வீல் வந்து ஃப்ரீயாக சுற்றாது, தேக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மைலேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த ரப்பர் எதனால் பாதிக்குதுன்னா கொஞ்ச நாளில் வெயில் மழையில் இருந்தாலும் பாதிக்கும், நம்ம பிரேக் ஆயில் பட்டாலும் இந்த மாதிரி பாதிக்கும். ஸோ இதை நம்ம மாற்றிட்டோம்னா வண்டி வந்து இந்த டிஸ்க் வந்து உரசாமல் இருக்கணும், இது ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கேலிப்பரில் எதனால் பிரச்சனை, அதில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்கணும். அப்போ தான் மைலேஜும் கரெக்டாக இருக்கும், பிரேக்கோட சிஸ்டமும் சரியாக வேலை செய்யும். நம்ம இதை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த இன்சுலேட்டரும் வாங்கிட்டோம். நம்ம இது சில எமஹா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கிது, சில இதில் ஆர்டர் பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கூட தான் வாங்கணும். ஏன்னா சலூட்டோவுக்கு சில ஸ்பேர் வந்து ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கிது. இது 22 ரூபா போட்டிருக்கு. இது வந்து டஸ்ட்டு கவர், இது வந்து 18 ரூபா போட்டிருக்கு. இதை கொஞ்சம் அழுத்திட்டு எடுத்தோம்னா வந்துடும் இது ஈஸியாக. இந்த இது தான் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம இந்த கேலிப்பரை கழட்டணும், அப்போ தான் அந்த கிளாம்பை எடுக்க முடியும். இது லேசாக அழுத்திக்கிட்டு தூக்குனிங்கன்னா வந்துடும். இந்த ரப்பர் ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கு, அதை சரி பண்ணி போட்டிருக்காங்க. இந்த இதையும் நம்ம நசுக்கி உள்ளார தள்ளிட்டோம்னா வெளியில் வந்துடும். புதுசு, இது பழசு. இது ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கு பாருங்கள் சைஸில். அடுத்தது இன்சுலேட்டர். இதுவும் அப்படி தான் பெருசாக வீங்கி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதை நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. இதையும் போட்டாச்சு. கொஞ்சம் இதை நவுத்தி விட்டுட்டு தான் நம்ம போடணும் சிலிண்டரை. இப்போ நம்ம இதை போடலாம். இப்போ கேலிப்பர் வந்து கரெக்டாக வேலை செய்யும், ஏன்னா இந்த புது ரப்பர்னால். இதில் வேக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம், கொஞ்சமாக தூக்கி விட்டு இந்த பக்கம். ஸோ கேலிப்பர் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அது கேலிப்பர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வீலை சுற்றி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது வீலு. இந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கணும் நீங்கள். அதுக்கு காரணம் வந்து இந்த கேலிப்பர் டஸ்ட்டு இன்சுலேட்டர் ப்ளஸ்ஸு அந்த டஸ்ட்டு கவர் தான். பர்ஃபெக்ட். இப்போ நம்ம சரியாக போட்டுட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.